பொழுது வெடிங்க பொழுது போனா இந்த அந்த வையே இப்ப இதுக்குத்தான் ரொம்ப அவசரம். ஆமா, என்ன ரேஸுக்கு போயிட்டு விசிறிய வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இது விசிறியா? ஜாக்பாட் டிக்கெட் அத்தனையும் பணம். பின்ன கொடுத்து பணத்தை வாங்கிட்டு வர்றது? ஜெயிச்சாவெல்லாம் ஆயிட்டு வர்றதுக்கு பணத்தை. பேப்பர்லயும் போட்டோ போட்டிருக்காங்க. போட்டோ வாங்க கூட. நேற்று விளையாட்டு போட்டியில நான் முதல் பரிசு வாங்கினேன்ல, அதுக்காக பாராட்டி போட்டோ போட்டிருக்காங்க. அப்பா, பத்திரிகையில போட்டோ வந்தாலே எனக்கு ரொம்ப பயம், எதற்கோ வருது. அப்பா, இப்பதான் சின்னத்துறையின் மகள் மாலதி அப்படின்னு உங்க பேர் கூட போட்டிருக்காங்க. உங்க அப்பா நான் தானே? போங்கப்பா, என்னால உங்களுக்கு எவ்வளவு பெருமை. ஆமா ஆமா, வாஸ்தவம் தான். என்ன காசு கொடுத்து உன்னை படிக்க வச்சா விளையாடுற, அதுல எனக்கு பெருமைன்ற. என்னங்க கனகசம் மடே பார்வதி, உனக்கு மான வெப்ப ரோஷம் ஏதாவது இருக்கா? எனக்கே கடுதாசி எழுதுறான். அண்ணன் எழுதி இருக்காரு, என்ன எழுதி இருக்குன்னு படிங்களா? ஐயோ, கடுதாசி எழுதுறான், கடுதாசி. அன்புள்ள சின்னத்துறை கனகசபை எழுதியது. என் மகன் BA பாஸ் செய்து விட்டான். உன் மகளுக்கும் கல்யாண வயது இருக்கும், இருந்தும் உன் மகளை நான் பார்த்ததும் இல்லை. என் மகனையும் நீங்கள் யாரும் பார்த்ததில்லை. பழைய விரோதத்தை மறந்து என் தவறை மன்னித்து நம் 2 குடும்பங்களும் ஒன்று சேர வேண்டும். அதற்கு உன் மகளை என் மகனுக்கு கல்யாணம் செய்து வைப்பதுதான் சரியான வழி என்று நினைக்கிறேன். உன்னுடைய நல்ல பதிலை உடனே எழுது. இப்படிக்கு உன் மைத்துனன் கனகசபை. மைத்துனன் மண்ணா கட்டி. அண்ணே, இவ்வளவு தூரம் கேட்டு எழுதி இருக்காரு, நாமும் பொண்ணு கொடுக்க சம்மதிச்சுட்டா என்னங்க? உனக்கு அறிவு இருக்கா? நம்ம கல்யாணத்துல என்ன எவ்வளவு அவமானப்படுத்தினா அதை மறக்க முடியுமா? ஏப்பா இப்படி கோவமா பேசுறீங்க? சும்மா இருமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு உங்க அம்மாவுக்கும் கல்யாணம் நடந்த சமயம் எங்க அப்பா இந்த வீட்டை கடல்ல வச்சுட்டு போயிட்டார். இந்த வீடு ஏலத்துக்கு இருந்துச்சு. அம்மி நான் கல்யாண பந்தலுக்கே வந்தான். அதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அப்பா, மாமா கிட்ட பணத்தை வாங்கி கடன் அடிச்சிட்டீங்களா? கருமிப்பைய அவனா கொடுப்பான். அம்மி நான் விஷயத்த சொன்ன உடனே மாப்பிள்ளை கூட பார்க்காம கண்டபடி பேசினாமா. காலில் விழுந்து கெஞ்சினேன். அதுக்கு அவன் சொன்னா, என் தங்கச்சி ஏமாத்து கல்யாணம் பண்ணிட்டேன், பணம் தர முடியாது, வெளியில போடான்னு வரட்டினான். காரி துப்புனாமா. எங்க அண்ணனுக்கு கொஞ்சம் முன் கோபம், எனக்கு பின் கோபம். அதனாலதான் நான் இப்ப பேசுறேன். அன்னைக்கு எல்லாரும் இதுலயும் என்ன தலைமுறைய வச்சான். என் சொந்த முயற்சியில சம்பாதிச்சு இந்த வீட்டை திருப்பினேன். அண்ணன் தான் எத்தனையோ தடவை மன்னிப்பு கேட்டு லெட்டர் எழுதிட்டாரு. அவன் மனுஷனா? கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாத கல் நெஞ்சக்காரன். அன்னையோட விட்டுட்டானே அவன் முகத்துல முடிக்கிறத. என் பொண்ணு அவன் மகனு கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட என் கையாலே அவளை கொன்னுடுவான். கனகசபை, கடைசியாக சொல்கிறேன், உன் குடும்பம் ஒரு மானங்கெட்ட குடும்பம். நீ ஒரு வெட்கம் கெட்டவன். உன் மகன் ஒரு பெரிய அயோக்கியனாக இருப்பான் என்பது அவனை பார்க்காமலே எனக்கு தெரியும். உங்களோடு எங்கள் குடும்பத்திற்கு எந்த சம்பந்தமும் வேண்டாம். இப்படிக்கு சின்னதுரை. என்னங்க இப்படி எழுதிட்டாரு உங்க மச்சனரு? நான் தான் அப்பவே சொன்னேனே கல்யாணி, பொண்ணு கேட்டு லெட்டர் எழுது, நீ தான் சொன்ன. எனக்கு என்னங்க தெரியும் அவர் இப்படி எழுதுவாருன்னு. ஏதோ பழைய விரோதம், 2 குடும்பமும் சந்தோஷமா இருக்கட்டுமே நான் பார்த்தேன். ஏங்க உங்க தங்கச்சியாவது அவருக்கு புத்தி சொல்லக்கூடாது? யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் அந்த சின்னதுரை. பாவம் என் தங்கச்சி பார்வதி, அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? அப்பா, இன்னி பேப்பர்ல மாலத்தியோட போட்டோ வந்திருக்கு. சொந்த தங்கமாக நேர்ல பார்க்க கூட எனக்கு கொடுத்து வைக்கல. எதுக்குடா பேப்பர்ல போட்டோ வந்திருக்கு? ஏதோ விளையாட்டு போட்டியில முதல் பரிசு வாங்கியிருக்கானா. ரவி, மாலதிய உனக்கு பெண் கேட்டு லெட்டர் எழுதினதுக்கு சின்னதுரை எனக்கு பதில் எழுதியிருக்கான். என்னப்பா இருக்காரு? ஏதோ மானம் கெட்டவன் அவன் இவன்னு ஒன்னும் சொல்லிக்க முடியாதுடா. ஏதோ கண்ணா பின்னான்னு எழுதியிருக்கான். அப்பா, நீங்க முதல்ல பொண்ணு கிட்ட எழுதினப்போ நான் வேண்டான்னு தடுத்தேன் இல்ல? இப்ப மட்டும் என்ன நீ நட்டபடிதான் நடக்குது? இல்லப்பா, பேப்பர்ல மாலதியோட போட்டோவை பார்த்த உடனே மாலதியை தவிர வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க இஷ்டப்படலப்பா. அடிசக்கேனா பயலுக்கு காதல் வந்துருச்சு. அடப்படா அறிவு கெட்டவன, முடியாதுன்னு எழுதிட்டான்டா. எழுதிட்டா நம்ம பேசாம இருந்துறதா? ஏப்பா, அப்புறம் நம்ம மதிப்பு என்ன ஆறுது? மறுபடியும் விடாமுயற்சியோட எழுதி பார்க்கணும். நீ பரீட்சைக்கு எழுதின மாதிரி. என்னப்பா, நம்ம குடும்பத்தை மானங்கெட்ட குடும்பம்னு எழுதினாம் பாரு, அது சரியா இருக்குடா. அப்பா, நான் நிச்சயமா சொல்றேன், மாலதியை கல்யாணம் செய்துக்கலன்னா நான் பிரம்மச்சாரி தான். மறுபடியும் சின்னதுரைய கேட்க நான் தயார் இல்ல. அவன் சுத்த முரடன். நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாப்பா, எனக்கு பர்மிஷன் கொடுங்க. நான் மாலதியை கல்யாணம் செய்துக்கிட்டு 2 குடும்பத்தையும் ஒன்னா சேர்த்துறேன். டேய், நீ பிரம்மச்சாரியாவே இருக்கிறது பெட்டர். நீ என் மகன் தான் தெரிஞ்சதும் சின்னதுரை பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு தீர்மானமா சொல்லிவிடுவான். என்னதான் அவங்க யாருமே பார்த்தது இல்லையே, அதனால பொய் சொல்லி கல்யாணம் செய்துக்கணுங்கிறியா? அதெல்லாம் உங்களுக்கு ஏன்? நம்ம 2 பேர் குடும்பமும் ஒன்னா சேரணுமா வேண்டாமா? சேரணும். அப்போ என் வழியில என்ன விட்டுருங்க, அவ்வளவுதான். இதனால புதுசா ஏதாவது தகராறு வந்துருச்சுன்னா? ஒரு தகராறு வராது. மெட்ராஸ் இருக்கிற நம்ம வீடு காலியா தானே இருக்கு. நான் அங்க போய் தங்கிக்கிறேன். எப்படியாவது மாலதிக்கு எனக்கு கல்யாணத்தை நிச்சயம் செஞ்சுக்கிறேன். நீங்க 2 பேரும் கல்யாணத்தை நடத்தி வைங்க. அம்மா, அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிற விரோதம் போய் ஒண்ணா ஆயிடுவோம். என்னவோப்பா, எல்லாம் சொல்லபடியா செஞ்சா நல்லா தான் இருக்கும். ரவி பையா, என் தங்கச்சி மகளை நீ கல்யாணம் செய்துக்கிட்டா எனக்கு பரம திருப்தி.
70 மூட்டை நெல்ல ஒண்ணா முழுங்கி இருக்கிறான். ஐயோ என்ன சொல்றீங்க? 70 மூட்டை நெல்ல விட்டு அவனை SSLC படிக்க வச்ச ஃபெயில் ஆயிருக்கான். பேப்பர்ல நம்பர் ஆக்கணும். வரட்டும், தோலை உடிக்கிறேன். ஐயோ அவனை ஒண்ணு செய்யாதீங்க, என் மனசு பொறுக்காதீங்க. எடிப்பேன். இப்படி அவனை செல்லம் கொடுத்து தான் நீ கெடுத்து இருக்க. ஒன்னா நம்பர் முட்டாள், வடிகட்ட முட்டாள். பாப்பா என்ன பத்தியால பேசிக்கிட்டு இருந்தீங்க? வாய மூடுறா. ரிசல்ட் வந்திருக்குற பாத்தியா பேப்பர்ல? ஃபர்ஸ்ட்ல பாஸ் பண்ணிருக்கனா? ஆமாடா கண்ணா, ஃபர்ஸ்ட்ல பாஸ் பண்ணிருக்கேன். ஐயா ஃபர்ஸ்ட்ல பாஸ். அப்பா இன்னைக்கு எனக்காக நீயே பாதாங்கீரும் பாயசமும் பண்ணி போடுப்பா. அடச்சி, இந்த தடவை பரீட்சையிலும் கோட் அடிச்சுட்டு பாதாங்கீரும் பாயசமா கேக்குறார். இரு நல்ல வேப்பங்கா ரசமா பிரண்ட பொரியலும் செய்ய சொல்றேன். ஐயா நான் கோட்டா அதானே பார்த்தேன். என்னடா எப்படிடா பாஸ் பண்ணணும்னு? நான் கோட்டை. சரிடா, நல்லா சரி. ஏண்டா ஃபெயில் ஆயிட்டு கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்டேன்றியே? நான் எதை நினைச்சுப்பா வருத்தப்படுறது? பரீட்சையில ஃபெயில் ஆனது நினைச்சா, இப்படி ஒரு அப்பா இருக்காருன்னு நினைச்சா. முத்து, நீ ஏன்டா இப்படி பொறுப்பில்லாம இருக்கிற? உன் வயசுல உங்க அப்பாவுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு தெரியுமா? அப்ப எனக்கே இன்னும் கல்யாணம் பண்ணல. அது ஒண்ணுதான்டா குறைச்சலு. உன் மூஞ்சிக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான்? உன் மூஞ்சிக்கு அவன் பொண்ணு கொடுத்துருக்கானே. எதுக்கா பேசுற? பாக்கியம், இனிமே இவனை படிக்க வைக்க முடியாது. நல்லதா போச்சுப்பா. கூட வந்து நிலத்து வேலையை கவனிக்க சொல்லு. இருக்கிற மாடெல்லாம் விற்க போறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, ஏதாச்சும் போய் வேலை பார்க்கட்டுங்க. SSLC கோட் அடிச்சிருக்கான். என்ன வேலை கிடைக்கும்? பியூன் வேலை தான் கிடைக்கும். ஐயா பியூன் வேலை. எனக்கு காக்கி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். முத்து, ரவி வாடா. அப்பா இவன் தான் ரவி, என் ஃப்ரெண்டு. இவன் அப்பா கனகசபை பெரிய பணக்காரர் இருப்பான். வந்துப்பா, இவன் BA பாஸ் பண்ணிருக்கான்பா. BA-வா பாஸ் பண்ணிருக்கிற தம்பி? ஆமா சார். பின்ன இவனோட ஃப்ரெண்டா இருக்கிற? என்ன சார் செய்யறது? ஸ்கூல்ல இவன் என் கூட படிச்சான். ஆமாப்பா, என்னோட ஸ்கூல்ல படிச்சவங்க நிறைய பேர் இன்னைக்கு BA பாஸ் பண்ணிட்டாங்க. அதுல ஒரு பையன் எனக்கே வாத்தியாரா வந்துட்டான். ஆச்சரியமா இல்லப்பா? 70 மூட்டை நெல்ல முழுங்கிட்டு பேசுது பாருங்க எப்படி. குத்தாது என்ன? டேய் ரவி, என்னடா விசேஷம்? என்ன தேடிக்கிட்டு வந்திருக்க? ஒண்ணு இல்லடா, நான் மெட்ராஸ் போறேன், உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பாத்தியாப்பா, எப்பவுமே பெரிய மனுஷங்க கிட்ட சொல்லிட்டு தான் இவன் ஊருக்கு போவான். அப்பாப்பா நானும் மெட்ராஸ் போறேன்பா. இதே ஏன்டா உங்க அப்பாட்ட சொல்றேன்? அவரும் பெரிய மனுஷனா? சீச்சி, வயசாருது அவ்வளவுதான். அப்பாப்பா நானும் மெட்ராஸ் போறேன்பா. அதெல்லாம் அனுப்ப முடியாது. அங்க போய் என்ன செய்ய போறேன்? அவன் ரவி ரொம்ப பயந்தவன், நான் அவனுக்கு துணையா இருப்பேன். ஏண்டா நான் பயந்தவன்? அப்பாப்பா அடிக்க வரப்பா. சார், இவனையும் என் கூட அனுப்புங்க சார், எனக்கும் பொழுது போகும். என்னங்க முத்து ரவியோட மெட்ராஸ் போயிட்டு தான் வரட்டுமே, ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க? ஆமாப்பா, நான் மெட்ராஸே பார்த்தது இல்ல. சார், மெட்ராஸ்ல எங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கு. நாங்க 2 பேரும் அங்க போய் தங்கிக்கிறோம் சார். ஆமாப்பா, மெட்ராஸ் போறப்பா. போய் தொலை. அங்க கண்ட பசங்களோட சேர்ந்து பீடி கிடி புடிச்சா கொன்னுடுவேன். உனக்கு எப்போ பீடி ஞாபகம் தான் உனக்கு. டேய் ரவி, சீக்கிரமா இறங்குடா. இந்த பெட்டி எடுத்து வா. மச்சான், இந்த பெட்டியை எடுத்துக்கோ. பாத்துட்டீங்கல்ல, இதுதான் அந்த வைர நெக்லஸ். உங்ககிட்ட இந்த விலை உயர்ந்த வைர நெக்லஸ் இருக்கு, இது நீங்க யாருகிட்டையும் காட்ட மாட்டேன்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. இந்த நெக்லஸ் தான் பார்க்கலன்னு ரொம்ப நாளா அவளுக்கு குறை. எனக்கு இப்பதான் திருப்தியா இருக்கு. அப்பா என்னமா டால் அடிக்குது? ஆமா, இது எவ்வளவு விலை பெறும்? 3 லட்சத்துக்கு குறையாது. அத்தனை வைரம். அதனாலதான் இந்த நகையை வெளியில எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயம். இந்தாங்க பத்திரம், கொஞ்சம் இருங்க, இதை கொண்டு போய் நான் ஜாக்கிரதையா வச்சுட்டு வரேன். ஆமா, இந்த நகைய யாரோ மகாராஜா உங்களுக்கு கொடுத்ததா சொல்றாங்களே, நிஜமாவா? ஆமா, மரகதத்தோட மாமனார் பரோடா மகாராஜா கிட்ட திவானா இருந்தாரா. அப்பதான் இந்த நெக்லஸ் அவருக்கு கொடுத்தாராம். அது அப்படியே பரம்பரையா காப்பாத்திக்கிட்டு வர்றாங்க. ஆமா ஆமா, 3 லட்சம் சும்மாவா? என்ன தான் வேண்டிட்டு இருக்கீங்களா? ஆமா, நெக்லஸ் ரொம்ப பிரமாதம். மரகதம்மா, எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். ஏன் இருக்கிறது? பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு வரேன். நானும் வரேன் மரகதம். அதெல்லாம் முடியாது பார்வதி, நீ அடிக்கடி இங்க வர்றதே இல்ல. அதனால இன்னைக்கு நீ இருந்து சாப்பிட்டு தான் போகணும்.